Morning champion, this is Professor Aswaran from Government College of Technology. I am having technical champion senior along with me. எனக்கு SOM ல காலம்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த கேட் 2021 ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? A column with one end fixed and one end free has a critical buckling load of 100 Newton for the same column. If the free end is replaced with a pinned end, then the critical buckling load will be dash Newton. Pi square EI by 4L square வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் புக் 100 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. இதான் வந்து 100 நியூட்டன். அடுத்து ரீப்ளேஸ் வித் பின் எண்ட். ஃப்ரீ எண்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் பின் எண்ட் அப்படின்றாங்க. இது ஃப்ரீயா இருந்தத வந்து நான் பின் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. சோ ஃப்ரீயா இருந்தத பின் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படினா இந்த L equivalent equal to L by root 2 வரும். L equivalent equal to L by root 2 வரும். அப்போ வந்து நமக்கு கிரிட்டிக்கல் லோட் வந்து pi ஸ்கொயர் EI by LE ஸ்கொயர் போட்டோம்னா அது L by root 2 சப்ஸ்டிட் பண்ணா root 2 pi ஸ்கொயர் EI by L ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே வந்து ஸ்மாலர் போடலாம். ஸோ என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/4 இருக்க இடத்துல வந்து ரெண்டு பேருக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சோம் வச்சுங்களேன், நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது ஆய்லர் கிரிட்டிக்கல் லோட் ஃபார் ஃபிக்ஸ்டு ஃப்ரீ பை ஆய்லர் கிரிட்டிக்கல் லோட் ஃபார் ஃபிக்ஸ்டு இன்ஜின். ஸோ போட்டோம் அப்படின்னா அந்த pi ஸ்கொயர் EI by L ஸ்கொயர் காணாம போயிடும். இங்கே 1/4 அப்போ 1/8. ஸோ நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஃப்ரீ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 100னா ஆட்டோமேட்டிக்காக இது 800. என்னன்னா இவனை விட இவன் 8 மடங்கு பலசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவனை விட இவன் 8 மடங்கு பலசாலி, அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆல்ரெடி 2 இன்ஜிடு இவன் வந்து pi ஸ்கொயர் EI by வெறும் LE ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, அதே தான் வந்து ஒரு லென்த்தும் இதுவும் ஈக்குவலாக இருக்கனால L ஸ்கொயர். ஸோ இப்போ இவனையும் கம்பேர் பண்ணும்போது இன்ஜிடு இவன் இன்ஜிடு இவனும் இன்ஜிடு. ஸோ இவனையும் கம்பேர் பண்ணும்போது அவன் தான் பலசாலி. இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி இவன் தான் பலசாலி, எத்தனை மணி 4 மடங்கு. ஸோ இப்படி யார் ஆனாலும் எப்படி வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ 4 பேரையும் கம்பேர் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். ஸோ 4 பேர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரெண்டு பேரும் ஃபிக்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் எல்லாரோட பலசாலி. ஏன்னா வந்து இங்கே என்னன்னா L equal to L by 2 வரும். L by 2 வந்தால் என்ன ஆகும்னா pi ஸ்கொயர் EI by மேலே 4 வரும். ஸோ இவனை விட இவன் வந்து 16 மடங்கு பலசாலி. ஃபிக்ஸ்டு வந்து 16 மடங்கு பலசாலி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க எல்லாரும் 4 பேரையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 பேரையும் கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஆனால் இந்த கொஸ்டினில் கேட்டதுக்கு ஃபிக்ஸ்டு ஃப்ரீயும் ஃபிக்ஸ்டு இன்ஜின் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஃப்ரீயை விட ஃபிக்ஸ்டு இன்ஜின் வந்து 8 மடங்கு பலசாலி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.